ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபைனலாக இந்த அமெரிக்கா இஸ்ரேல் விசஸ் ஈரான் இந்த யுத்தத்தில் வந்து ஒரு புதிய திருப்புமுனை, ஒரு சீஸ் ஃபயர், அதுவும் வந்து பாகிஸ்தான் நடுநிலையாக இருந்து ரெண்டு பேத்துக்கும் இடையில ஒரு 2 வாரத்துக்கான ஒரு டெம்பரரி சீஸ் ஃபயர், ரொம்ப தற்காலிகமானது. ஆனால் அதுவும் வந்து ஈரான் சைட்லேருந்து ஒரு 10 டிமாண்டுக்கு கீழே, அந்த கண்டிஷனுக்கு கீழே தான் அந்த சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு. கிட்டத்தட்ட 3500லேருந்து 7000 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. ஓவரால் ஈரானில், லெபனானில், இஸ்ரேலில், துபாய், கட்டார், ஈவன் இன்க்ளூடிங் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 3500 7000 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த கல்ஃப் கண்ட்ரியில் ஆல்மோஸ்ட் 110லேருந்து 160 பில்லியன் யூஎஸ் வரைக்கும் வைப் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆயில் டிஸ்ட்ரிபியூஷனில் அண்ட் இந்த ட்ரேட் ஸ்லோ டவுன் ஆனதில், மார்க்கெட் கிராஷ் ஆனதில் கிட்டத்தட்ட 150 பில்லியன் டாலர்ஸ், எவ்வளோ பெரிய காசு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீஸ் ஃபயர் வந்து லெபனானுக்கு இல்லை. ஏன்னா இஸ்ரேல் சைடில் வந்து சொல்லியிருக்காங்க, இதனால நாங்கள் லெபனான் விட மாட்டோம், அடிப்போம், கண்டிப்பாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இன்றைக்கும் பெய்ரூட்டில் வந்து குண்டு விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ சதர்ன் லெபனானில் இருக்க மக்கள்லாம் ஒரு மாதிரி தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடக்குதான்னு தெரியல. ஆனால் அங்கே இருக்க மக்கள் இன்னுமே வந்து இன்னைக்கு இருப்போமா இல்லையா அப்படிங்கிற பயத்தில் தானே இருக்காங்க. பெய்ரூட்டில் டெய்லி இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த சீஸ் ஃபயருக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த சீஸ் ஃபயரில் வந்து லெபனானும் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து இஸ்ரேல் சைட்லேருந்து அதுக்கு எதுவுமே சொன்ன மாதிரி தெரியல. இன்னும் தொடர்ந்து அவங்க மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு மாதிரி அதுவும் கிட்டத்தட்ட ஒரு காசா மாதிரி மாறிக்கிட்டு வர்றதுக்கு நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் ஈரான் கொடுத்த அந்த 10 முக்கியமான டிமாண்ட்ல முக்கியமான விஷயம் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வந்து நாங்கள் தான் இன்னும் கண்ட்ரோலில் வச்சிருப்போம். எங்களோட அண்டர் சூப்பர்வைசேஷனில் தான் இந்த ஷிப்புமே வந்து போக முடியும். அது மட்டும் இல்லாமல் டேமேஜான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான காஸ்ட்டை வந்து திரும்ப ரீபே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீஸ் ஃபயர் காலப்பகுதியில் எங்கள் மேலே எந்த விதமான தாக்குதலும் நடத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி என்னதான் இருந்தாலுமே கூட 2 வீக் அப்புறம் என்ன ஆகும் தெரியாது. மேபி அதுக்கப்புறம் என்ன ட்விட் வரும்னு தெரியாது. அதுக்கப்புறம் எப்படி ஃபுல்லாக சுச்சுவேஷன்லாம் மாறும்னு தெரியாது. ஆனால் இதில் நொறுங்கி போன, உடஞ்சி போன, அழிக்கப்பட்ட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஓவர் த நைட்டில் பில்ட் பண்ண முடியாது தானே. ஈரானில் வந்து எத்தனை முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் இதில் அழிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ ரிசர்ச் சென்டர்ஸ்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. ஈவன் வந்து இஸ்ரேல்லையும் எத்தனையோ ரிசர்ச் சென்டர்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வந்து ஈரானோட கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேலுக்கான பாதிப்பு வந்து ரொம்பவே கம்மி தான். இன்னொரு பக்கம் லெபனானில் எவ்வளவோ சதன் லெபனானில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எவ்வளோ ஓவர் த நைட்டில் பண்ண முடியுமா? அங்கே வாழ்கிற மக்கள் அவங்களாம் எங்கே போவாங்க? கட்டாரில், துபாயில், சவுதியில் ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் வந்து எவ்வளோ அடிக்கப்பட்டிருக்கு, ஏர்போர்ட்ஸ் எவ்வளோ அடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ போகும், எத்தனை பாலங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரான்ல இருந்து மிகப்பெரிய பாலம் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு எவ்வளோ இதாகும், அதுக்கான காஸ்ட்டு, அதுக்கான கால அவகாசம், இதெல்லாம் வந்து அழிக்கிறது எவ்வளோ இதாகி போச்சு. ஒவ்வொரு டைம் பீரியட்ல யுத்தம் ஆரம்பிச்சு சீஸ் ஃபயர் வரைக்கும் பார்த்தா கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு தான் வந்து பெரிய அளவில் நஷ்டம். அவங்களுக்குள்ளேயே தான் எல்லாமே வந்து செஞ்சிருக்கு. அவங்களுக்குள்ளேயே தான் அவங்களோட முக்கியமான ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்குள்ளே தான் பாரியளவான பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீஸ் ஃபயர் வந்தனால வந்து யாருக்குமே நிம்மதி இல்லை. திரும்ப இந்த பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு அழைச்சிட்டு இருக்கேன், துபாயில் வேலை செய்யறான். நான் சொல்றேன், மச்சான் எப்படி மச்சான் சேஃபா இருக்கியா, என்ன மாதிரி, எப்படி வேலை செய்யறதெல்லாம் ஓகே அப்படின்ட்டு. இல்லை மச்சான், ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் தான் மச்சான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ட்ரோன்ஸ் எல்லாம் போகும்போது ஏதாச்சும் அலர்ட்னு வரும், எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பானுங்க, அதனால நாங்கள் வெளியில் போகிறது இல்லை, ஒரு மாதிரி ஷேப்பாக இருந்தோம். இப்போல்லாம் மச்சான் அந்த ட்ரோன் ஒன்று போகுது அப்படின்னு பார்த்துட்டு வேலைக்கு போகிறோம். என்னடா பண்ண, இனி வேலைக்கு போகணும் வான்னு சொல்லி கூப்பிட்றானுங்க. அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு வந்து மாதம் சம்பளம் வரும். இனி வாடகை வீட்டில் தான் இருக்கும், ஏதாவது ஒன்று செய்யணும். துபாயில் சும்மா இருந்தால் வந்து காசு கிடைக்குமா? ஸோ அதனால் ஏதாச்சும் ஒன்று பண்ணித்தானே மச்சான் ஆகணும். அதனால் வேலைக்கு போகிறேன், என்னடா பண்ண அப்படின்ட்டு. பட் அதுதான் வந்து ஃபேக்ட், ரியாலிட்டி அதுதான். ஏன்னா மக்கள் வந்து அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு அன்னைக்கு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று உழைக்க முடியுமா, ஏதாவது கொஞ்சம் காசு பார்க்க முடியுமா அப்படிங்கிற மெஜாரிட்டி தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேற வழி இல்லை, உயிர் போனாலும் வேலைக்கு போகணுங்கிற நிர்பந்தம். ஏன்னா சொத்து வந்து பெரிய அளவில் வந்து பரம்பரையாக சேர்த்து வச்சிருந்தா, ஊருக்கு போனால் அந்த அளவுக்கு சொத்து இருக்கு, ஏன்னா நம்ம ஏன் வேலை செய்யணுங்கிற மாதிரி இருந்தால் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. யுத்தம் அப்படின்னா கூட வந்து ஒரு மாதிரி பயம் இல்லாமல் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இல்லைன்னா அது மாதிரி யோசிக்காம விட்டுருவாங்க, நம்ம கொஞ்சம் எங்கேயாச்சும் சேஃபான இடத்துக்கு போயிடுவோன்ட்டு. ஆனால் அவங்கள நம்பியே தான் மொத்த குடும்பமும் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி லோவர் மிடில் கிளாஸ்லேயே இருக்க மெஜாரிட்டி பீப்புள் தான் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் அதிகமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு யுத்தம் நடக்கும்போது அந்த அந்த நடந்த இழப்பை வந்து ஓவர் த நைட்லேயோ ஒரு ஜெனரேஷனில் கூட பில்ட் பண்ண முடியாது. ஒரு சில ஆட்களுக்கெல்லாம் வந்து ஒரு வீடு கட்டுறதே எவ்வளோ பெரிய விஷயம், வாழ்நாள் கனவாக இருக்குது ஒரு வீடு வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டைம்லலாம் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் அடித்து நொறுக்கும்போது அதுக்கு பிறகு வாழ்றதுக்கான ஆசை இருக்காது இல்லையா? அவங்களுக்கும் இன்னும் கோபமும் வெறுப்பும் தான் அதிகரிக்கும். ஸோ அதே தான் நடக்குது. ஈவன் இப்போ லெபனானில் கூட வந்து அவங்க தீவிரவாத தாக்குதலுக்கு உட்படுத்துறாங்க, அதனால தான் அடிக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனால அழிக்கப்பட்ட குழந்தைகள்ட்டு பேரண்ட்ஸ், அவங்க கூட பிறந்தவங்க,
அடிப்பாங்க. அந்த ஃபேமிலியில அடிக்கும்போது, நாளைக்கு அவங்க மனசுலயும் அதே மாரி கோவம் தானே வளர்ந்து வரும். ஸோ, அதனால வந்து தொடர்ந்து இதனால வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது யாருக்குமே இல்ல. நிஜமா சொல்லப்போனா, இந்த அப்பாவி மக்கள் நான் யார சொல்றேன்னா, அந்த மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்ல அன்னைக்கு அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாம இருக்காங்க தெரியுமா? அவங்க தான் பாவம் இந்த யுத்தத்துல. எங்க நடந்தாலுமே இந்த யுத்தத்துல பாதிக்கப்படுறது அவங்க தான். அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க, ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கவங்க, நல்ல லக்ஸரியா இருக்கவங்க, அவங்களுக்கு பிரச்சனையே இல்ல. ஈவன் அவங்களுக்கு இந்த கண்ட்ரில இருக்க பிடிக்கலன்னா, இப்படிங்கிறதுக்குள்ள இன்னொரு கண்ட்ரிக்கு பாஞ்சு போயிருவாங்க. இல்லன்னா அங்கேயே சேஃபான இருக்கிறதுக்கு போயிருவாங்க. ஆனா, இந்த அப்பாவி மக்கள் அதெல்லாம் ஒரு மாரி ஒரு கொலாட்ரல் டேமேஜ் மாரி தானே எல்லாருமே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி நான் அத அடிக்கடி நெறைய விஷயங்கள நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். மனித உயிருக்கு வந்து வர வர ஒரு வேல்யூ இல்லாம போயிருச்சு. ஏன்னு சொன்னா, உலகத்துல வந்து ஆடு மாட விட மனுஷனுங்க அதிகமா இருக்கனால, அதனால எவ்வளோ வேணாலும் கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. இந்த மனித நேயம் அப்படிங்கிறது சுத்தமா இல்ல. இன்னொரு பக்கம் எவ்வளோதான் வந்து சர்வதேச மையங்கள்லாம் வச்சிருந்தாலும், அவங்களுக்கு ஏதாவது நடந்தா வருவோம், இவங்களுக்கு ஏதாவது நடந்தா வருவோம், கேட்போம். இந்த ரூல்ஸு, சட்டம் இருந்தாலும், அதெல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் தான் அந்த சட்டம் வந்து கேட்குது. குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் தான் அந்த சட்டம் பேசுது. இந்த மாதிரி அடிப்படையான வாழ்க்கைய வாழ்ற மக்களுக்கு வந்து சட்டம்ங்கிறது ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவான விஷயம். ஒரு கனவு மாதிரி போயிருச்சு. எல்லாத்துக்குமே நீதி, நியாயம் கிடைக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு நாட்ல அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் வந்து டிஸ்கஷன்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு. இல்லன்னா வந்து ஓகே எதிர்காலத்துல இதுக்கான தீர்வு வரும். அப்படிங்கிற மாதிரி கதைக்கும்போது, அங்க மக்களுக்கான எந்த வேல்யூவும் இல்ல தானே. அதுக்கப்புறம் அடிச்சதுக்கப்புறம், அவங்கள அனாதையாக்குனதுக்கப்புறம், மொத்த குடும்பத்தையும் நொறுக்குனதுக்கப்புறம், அங்க இருக்க மிச்ச மீதிக்கு போயிட்டு இந்த ஃப்ரீ என்ஜிஓல போயிட்டு சாப்பாடு குடுக்குறதோ, இல்லன்னா வந்து வேற ஏதாச்சும் மெடிசின்ஸ் குடுக்குறனாலயோ, அவங்க வாழ்க்கை திரும்ப வந்துற போறது இல்லையா? ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னக்கே அத வந்து நிப்பாட்டணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல இந்த உலகத்துல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ யுத்தங்கள் இந்த உலகம் பார்த்திருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எவ்வளவோ அட்வான்ஸ்டான விஷயங்கள் இருக்கு. எவ்வளவோ அட்வான்ஸ்டான கமிட்டீஸ் இருக்கு, அசோசியேஷன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்டில் இந்த மாதிரி ஒரு வார வந்து எல்லா நாடுகளும் வேடிக்கை பார்க்குது. நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்குறாங்கன்னா, மக்கள் மேல யாருக்குமே எந்த எண்ணமுமே இல்ல. அப்படின்னா வந்து மக்கள பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட எந்த மையங்களும் வந்து மக்கள பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்படல. அதான் ஃபேக்ட் அப்படிங்கிறது விளங்குது. நிஜமா அந்த யுத்தத்துக்கு மத்தியில வாழ்ற அந்த மக்கள் வந்து ரொம்பவே பாவம். என்னதான் பண்ணுவாங்க? யார்ட்ட போவாங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணு சாக தான் இருக்கு. இல்லன்னா வந்து உயிர் பொழச்சா ஏதாவது இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ தான் இருக்கு. அந்த மாரி ஒரு பாயிண்ட்க்கு தான் போறாங்களே தவிர, மத்தபடி யாருமே நிம்மதியான நல்ல ஒரு லைஃப், யுத்தம் முடிஞ்சிருச்சு, சந்தோஷமான லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போறதில்ல. ஒரு சிலர் பண்ற தப்புக்காக ஒரு மொத்த நாடையோ, மொத்த கம்யூனிட்டியோ வந்து குறை சொல்றதோ, அழிக்கிறதுனாலயோ, அது வந்து நிரந்தர தீர்வு என்னைக்குமே கொண்டு வர போறதில்ல. அது எங்கேயுமே வந்து இன்னொரு கோவத்தையும், வெறுப்பையும் தான் உருவாக்கும். நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறதுக்கு கீழ கமெண்ட்ல குடுங்க காய்ஸ். இந்த மக்கள்ட்ட மத்தியிலயும் ஒரு அமைதி வரணும். அந்த மக்கள் வாழ்க்கையிலயும் வந்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் கடவுள ப்ரே பண்ணிக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். See you.